Hello everyone, this is my story vlog number 6. இன்னைக்கு ஒரு மினி vlog தான் பார்க்க போறீங்க. காலையில் எழுந்திரிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாருக்கும் கோதுமை தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டேன். இன்றைக்கி அம்மா ஊருக்கு கிளம்புறாங்க. அதனால நான் மட்டும் தனியாக இருந்தேன். சரி ஏதாச்சும் ஒரு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கூட்டிகிட்டு பேங்க்கில் போயிட்டு ஏடிஎம் கார்டு எழுதி போகிறதுக்காக கிளம்பிட்டேன். நான் பண்ண ஒரு தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வண்டியில் போயிருந்துருக்கணும். வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் அக்கா வீடு இருக்குது. இருந்தாலும் நான் வண்டியில் போயிருந்தேன்னா கொஞ்சம் எனக்கு ஈஸியாகவே இருந்திருக்கும். அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு அப்படியே பேங்க்குக்கு நாங்கள் நடந்தே கிளம்பிட்டோம். பேங்க்குக்கு இங்கேருந்து எப்படியும் 2 கிலோமீட்டராவது கன்ஃபார்ம் இருக்கும். நாங்கள் ஏர்போர்ட்ஸ் காதில் ஆளுக்கு ஒன்று போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டே நடந்து போகிறனால டிஸ்டன்ஸ் அவ்வளோவா தெரியாது. இது ஒரு இந்த ஏரியா சூப்பராக இருக்கும். நிறைய பானை அப்புறம் நிறைய பொம்மைலாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படியே இந்த கோயில் ஏதோ ஒரு விசேஷம் வேறு போயிட்டு இருந்துச்சு. நல்ல வேலை கூட்டம்லாம் அந்தளவுக்கு பெரிய ஃபங்க்ஷன் இல்லை போல். கூட்டம்லாம் இருந்துச்சுன்னா நகலவே முடியாது. சரியான கூட்டம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் மரம் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த இடம் நான் அடிக்கடி பார்ப்பேன். நிறைய பேர் ரீல்ஸ்லாம் பண்ணி போடுவாங்க இங்கே உள்ளவங்கெல்லாம். அப்புறம் நடந்து எக்கு நடந்து வந்துட்டுருக்கேல. இந்த ஆட்டோவங்க தெரிஞ்சவங்க தான். ரொம்ப ஹெல்ப்பிங் மைண்டு. காசு எதிர்பார்க்காம இருக்க ஒரு மனுஷன். வாங்கம்மா நான் இறக்கி விட்றேன், அந்த வழியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கூட்டிகிட்டு வந்தார். இந்த மாதிரியும் ஒரு சில பேர் நல்ல மனுஷங்களும் இருக்காங்க. ஒருத்தவங்கள்ட்ட எதையும் எதிர்பார்க்காம. அக்கா வீட்டிலேருந்து நான் அப்புறம் நம்ம வீட்டுக்கு நடந்தே வந்துட்டேன். நான் பண்ண ஒரு தப்பு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பியிருக்கணும். எல்லா வேலையும் அப்படியே பாத்திரம் வீடு கூட்டாமல் எதுவுமே பண்ணாமல் அப்படியே போட்டுட்டு போயிட்டேன். வந்ததுக்கப்புறம் அந்த டயர்ட்லேயே எனக்கு அது ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. சரி அதுவும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஒரு பிளான் போட்டிருக்கோம், எல்லோரும் கிளம்புறோம், அந்த வேலையில் முடித்தாதான் டைமுக்கு கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். கழுவுற டயத்துலேயே எனக்கு பசி வந்துருச்சு. அதுக்கப்புறம் மிச்சர் சாப்பிட்டுட்டே வீட்டை கூட்டி அள்ளிட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே அம்மா வந்துட்டாங்க. இன்னைக்கு காலையே அம்மா சமைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. தக்காளி சாதம் மாசி பொரியல் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் மூவிக்கு கிளம்பிட்டோம். ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் ஆனது. சடனாக பிளான் பண்ணி கிளம்புனது படம் தான் முஃபாசா. அந்த படத்துக்கு ஏன் போக சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா பையன்லாம் வீட்டில் இருந்தாங்க. அன்றைக்கி ஸ்கூல் போகல. அதனால சரி கார்ட்டூன் மூவி தானே பிள்ளைங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மூவி சூப்பராகவே இருந்துச்சு. 3D. கிளாஸஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. பட் நாங்கள் லேட்டாக தான் போனோம். 25 days கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் போகும்போது. மூவி ரிலீஸ் ஆகிட்டு வந்தோடனே இவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 பேர் தான் இருந்திருப்போம். அதனால் ஆளுக்கு ஒரு சீட்டில் உட்காந்தாச்சு. இன்டர்வல் விட்டாங்க. இன்டர்வல் போயிட்டு ஸ்நாக்ஸஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு என் சீட்டில் 3 பேர் வேற ஆள் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அம்மா கூடவே உட்காந்துட்டேன். படம்லாம் சூப்பராக இருந்துச்சு. மூவியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதோட இந்த vlog முடியுது. நெக்ஸ்ட் vlogsல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. டாட்டா பாய் சாராங்கி.